வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்கள காயப்படுத்தி சந்தோஷப்படுற மனிதர்களோட உண்மையான முகத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள ஒரு சில கேள்வி கேட்கிறேன். நம்பர் 1, உங்க லைஃப்ல யாராவது இப்படி இருக்காங்களான்னு யோசிங்க. நீங்க கஷ்டப்படுற சமயத்துல உங்கள பார்த்து ஒரு சின்ன சிரிப்போட சந்தோஷப்படுறவங்க. நம்பர் 2, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றப்போ கூட, இது எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி உங்கள இன்னும் கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறவங்க. நம்பர் 3, நீங்க அழறப்போ கூட அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லாம, "இதெல்லாம் உன் வாழ்க்கையில தேவைதான் உனக்கு. இது உனக்கு ஒரு லெசன்" அப்படின்னு சொல்றவங்க. இப்போ நான் கேட்ட இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களோட பதில், உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி பெர்சன் உங்க லைஃப்ல இதுவரைக்கும் இல்ல அப்படின்னாலும், நீங்க இத பத்தின ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவ நீங்களும் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே டாக்ஸிக் பீப்பிள் பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா? நார்சிசிஸ்ட் பீப்பிள் பத்தி நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனல்லயே கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆனா, இன்னும் ஒரு டேஞ்சரஸான பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு. அது என்ன அப்டின்னா, சாடிஸ்டிக் பெர்சனாலிட்டி. இந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க பெயின பார்த்து ஹர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க டியர்ஸ பார்த்து அவங்க ஒண்ணும் மனதுருகி அப்படியே கஷ்டம்லாம் பட மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பிரியாணி சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமா படுவாங்க. உங்க ஃபீலிங்ஸ எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா, நீங்க ஆல்ரெடி ஒரு வலியில இருக்கீங்க, ஒரு பெயின்ல இருக்கீங்க. அந்த வலியில இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஏத்தி விடுவாங்க. நீங்க காயப்படுற மாரி. நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ற மாரி. "இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். இது உன்னால தான் நடந்தது. இது எல்லாத்துக்குமே மொத்த பொறுப்பும் நீ தான். உன்னால மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு" சொல்லி, எல்லா பழியையும் உங்க மேல போட்டு, நீங்க கில்ட்ல ஃபீல் பண்றத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோல சாடிசம்னா என்ன? யாரு சாடிஸ்டிக் பெர்சன்? எப்படியெல்லாம் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணலாம்? 4 டேஞ்சரஸான டைப்ஸ் என்ன? நம்ம எப்படி புரொடெக்ட்டா இருக்கணும்? இவங்க கிட்ட மாட்டாம, பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். இந்த சாடிசம சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்களுக்கு வலி குடுத்து, அவங்க வலியில இருந்து சந்தோஷப்படுற ஒரு மனநிலை. நம்ம நார்மலா இருக்க பீப்பிள் இப்ப யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா, நம்ம பரிதாபப்படுவோம். நமக்கும் கஷ்டமா இருக்கும். அவங்க வலி நம்ம வலியா நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம். வருத்தப்படுவோம். அதாவது சந்தோஷப்பட மாட்டோம். ஆனா, இந்த சாடிசம் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் கஷ்டப்பட்டாலுமே அவங்க முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தர் சந்திச்சாலுமே, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, இப்போ ரோட்ல ஒருத்தவங்க வழி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாடிசம் பீப்பிள் கிட்ட கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு சரியான வழி தெரிஞ்சாலுமே, அவங்கள சுத்த விடுறதுக்காகவே தப்பான வழி சொல்லி, சுத்த விட்டு, இப்படியெல்லாம் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு நார்மல் பெர்சன் யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு கில்ட் வரும். நான் தப்பு பண்ணிட்டேனே! அவங்க வருத்தப்பட்டுருப்பாங்க. இதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நான் காரணமாயிட்டேனே! அப்டின்னு சொல்லிட்டு, மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஓகே. ஈகோவே இருந்தாலும், அத ஒதுக்கி வச்சுட்டு போய் மன்னிப்பு கேட்போம். அட்லீஸ்ட் அது கொஞ்ச நாள் தள்ளி போனா கூட, போய் சாரி கேட்டுருவோம் இல்லையா? நான் அன்னைக்கு இந்த மாரி பண்ணிட்டேன். சாரி உன்ன ஹர்ட் பண்ணிட்டேன்லன்னு. ஒரு சிலர் உடனே போய் கூட நம்ம கேட்டுருவோம். எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம, "சாரி என்ன மன்னிச்சுடு. இந்த விஷயத்துல நான் உன்ன ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி." இப்படி போய் கேட்போம். ஆனா சாடிஸ்டிக் பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு கில்ட்டுமே அவங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. ஒரு சாரி கேட்கணும், அப்பாலஜி கேட்கணும். இந்த மாரி எந்த ஒரு எண்ணமுமே அவங்க மைண்ட்ல வரவே வராது. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஷ்டப்படுத்துனதுக்கு அவங்க மூலியமா நம்ம ஹர்ட் ஆனத பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு இது மூலியமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மல் ஆங்கர் வெர்சஸ் சாடிஸ்டிக் பிஹேவியர். நார்மலா நம்மள மாரி இருக்கிற பீப்பிள்க்கும், இந்த சாடிஸ்டிக் பிஹேவியர் இருக்க பீப்பிள்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். சில நேரம் நம்ம எல்லாருக்குமே அதிகமான கோவம் வரும். சில நேரம் நம்ம அதிகமா நேசிக்கிறவங்களையே கூட நம்ம ஒரு சில வார்த்தையால ஹர்ட் பண்ணுவோம். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, நார்மலா இருக்கிற நம்ம தெரியாம ஹர்ட் பண்ணிட்டோம், இல்ல கோவத்துல ஹர்ட் பண்ணிட்டோம். அது நமக்கு ரியலைஸ் பண்ணும்போது, நம்ம போய் சாரி சொல்ல ட்ரை பண்ணுவோம். சாரி சொல்லுவோம் இல்லையா? சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுவோம். சாரி நான் அப்ப ரொம்ப ஏதோ ஒரு வேல டென்ஷன்ல இருந்தேன். உன்கிட்ட இந்த மாரி கோவமா பேசிட்டேன். உன்ன ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. அப்படின்னு கோவம் போனதும் போய் சாரி கேட்போம். ஆனா இந்த சாடிஸ்டிக் பெர்சன் தெரிஞ்சே ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. ரிப்பீட்டடா சேம் திங். இத ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சைக்கிள் மாதிரி இது நடந்துகிட்டே இருக்கும் சாடிஸ்டிக் பெர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு. உங்க ரியாக்ஷன பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜாலியா. உங்கள ஒரு ஒரு வாட்டி ஹர்ட் பண்ணும்போதும் அவங்களுக்கு ஒரு பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பெரிய டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க வலி அடையறீங்க அப்படின்னு தெரிஞ்சு, அதுல சந்தோஷப்படுறது. இந்த ஒரு சைன் இருந்துச்சுன்னா, அவங்க சாடிஸ்டிக் பெர்சனா இருக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் சாடிஸ்டிக் பிஹேவியர்.
நம்பர் 1 வெர்பல் சாடிசம். வார்த்தைகளால டார்ச்சர் பண்ணி ஹர்ட் பண்றது. எப்பவுமே இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிறது. மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துற மாரி பேசுறது. திடீர்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மதிக்காம உங்கள கத்தி, உங்கள வந்து உங்க கேரக்டர அட்டாக் பண்ணி தப்பா ஏதாவது பேசுறது. எக்ஸாம்பிள்க்கு, "உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. உன்ன யாருமே இந்த வேலைக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீ ஒரு வேஸ்ட்டு. நீ வந்துட்டு எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்ட. உன்னலாம் போய் எப்படி இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணாங்க?" இந்த மாதிரி வந்துட்டு நெகட்டிவா பேசுவாங்க. அப்புறம் வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி பேசுவாங்க. நீங்க வந்து 0 செல்ஃப் வொர்த் அப்படின்ற மாரி உங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு. நம்பர் 2 பிசிக்கல் சாடிசம். வயலன்ஸ யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இந்த இந்த சாடிசம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் வந்து இப்போ சாடிசம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒய்ஃப பயங்கரமா அடிப்பாங்க. அவங்க அடிபட்டு ரத்தம் வருதுனாலும் அவங்க அத பாத்தெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்கள புடிச்சு தள்ளி விடுறது, பொய் சொல்லி மத்தவங்க முன்னாடி அசிங்கமா பேசி அடிக்கிறது, இந்த மாரி ரொம்ப டாமினேட் பண்ணி காயப்படுத்துறது நோக்கமா வச்சிருக்கிறது. இப்போ ஒய்ஃப் வந்து நெறைய பேர் வந்து பொறுத்துப்பாங்க. நம்ம ஹஸ்பண்ட் தானே வெளியில சொன்னா இது நம்ம ஃபேமிலிக்கு தான் அவமானம். நம்மள பத்தி வெளியில எல்லாரும் என்ன நெனைப்பாங்க? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் உள்ளுக்குள்ளவே வச்சுட்டு வெளிய சொல்ல மாட்டாங்க. இந்த பிசிக்கல் சாடிசம் ரொம்ப ரொம்ப மோசம். இது வந்து அடிக்கிறது, டார்ச்சர் பண்றது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்க வந்து வயலன்ஸ யூஸ் பண்றத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 3 வைக்காரியஸ் சாடிசம். டைரக்ட்டா ஹர்ட் பண்ணாம, மத்தவங்கள வச்சு உங்கள ஹர்ட் பண்றது. அதாவது இப்ப நீங்க ஒரு 3, 4 பேர் பேசிட்டு இருக்க இடத்துல, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள ஹர்ட் பண்றாங்க. உங்க மேல ஆனா தப்பே இல்ல அப்டின்னா, உங்களுக்கு வந்து சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. பின்னாடி ஓரமா ஒதுங்கி நின்னு நீங்க திட்டு வாங்குறத பார்த்தோ, இல்ல அவங்க உங்கள ஏதோ ஒண்ணு ஹர்ட் பண்றத பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஜாலியா மத்தவங்க உங்கள திட்டுறத பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம்னா, இப்ப இவங்க வந்துட்டு டைரக்ட்டா வந்து யாரையும் கில் பண்ணல, ஹர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது கொலை பண்ற மாரி வீடியோஸு, இல்ல வந்துட்டு இந்த ஹாரர் மூவிஸ்லலாம் வந்து நெறைய கொலை பண்ற மாரி, இந்த மாரி டார்ச்சர் பண்ற மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கு. இப்ப ஃபைட் பண்ணி யாரோ ஒருத்தவங்கள வந்து ஹர்ட் பண்ணி சாகடிக்கிறாங்க அப்டின்னா, அதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். ஒரு சிரிப்பு வரும். இப்ப நம்மலாம் வந்துட்டு இப்ப ஏதோ ஒருத்தவங்க கொலை பண்ற மாரி ஏதோ ஒரு கிரைம் மூவி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு பதட்டமா, பயமா அந்த மாதிரி இருக்கும். நம்ம அத பார்த்து ரசிக்க மாட்டோம். இப்போ இந்த மாதிரி பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அத பார்த்து ரசிப்பாங்க. அவங்களுக்கு சிரிப்பு வரும். நமக்கு தோணும், "என்னடா இது? இந்த மாதிரி படத்த பார்த்து எப்படி இவங்களால சிரிக்க முடியுது? நம்மளுக்கு பயமா தானே இருக்கு. இத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்களே!" அப்படின்னு தோணும். இந்த மாதிரிலாம் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. படத்துல வர்றத வச்சு, ஏதாவது வீடியோஸ்ல வர்றத வச்சு. இப்ப நெறைய பேர் நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். அனிமல்ஸ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி, இப்ப நாயெல்லாம் அடிச்சு கொல்றது. இந்த செவுத்துல அடிச்சு கொல்றது. அது அது வந்துட்டு பிசிக்கல் சாடிசம் தான். ஆனா, அந்த மாதிரி வீடியோஸ வந்து பாக்குற சாடிசம் வந்து வைக்காரியா சாடிசம். அத பார்த்து கூட இவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. இதுல இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சோசியல் மீடியாஸ்லலாம் நெறைய ஏதோ வைரல் வீடியோஸ் வருது. ஏதோ நியூஸ் கன்டென்ட்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல போய் யாராவது ஒரு 2, 3 பேருக்கு வந்து சண்டைய மூட்டி வைக்கிற மாதிரி. இப்போ கூட எலக்ஷன் போச்சு நம்ம பார்த்தோம். எலக்ஷன் வந்து ஒருத்தர பத்தி ஒருத்தர் ஏதோ ஒண்ணு தப்பா பேசுற மாரி பேசி, மத்தவங்க எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசி, மத்தவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து, இவங்க ஓரமா அத பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. சண்டைய கிளப்பி விடுறது இவங்களா தான் இருப்பாங்க. மத்தவங்க அடிச்சுக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்படியும் இருக்காங்க. நம்பர் 4 ஃபேண்டசி சாடிசம். அதாவது சாடிசம்னா மத்தவங்களுக்கு வலி குடுத்து, துன்பத்த குடுத்து, அதிலருந்து திருப்தி அடையறது அப்படின்னு நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம். இந்த ஃபேண்டசி சாடிசம் அப்படின்றது வந்துட்டு, நிஜ வாழ்க்கையில வந்து யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. ஆனா, அவங்களோட கற்பனை உலகத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தவங்கள வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி, மத்தவங்கள வந்து காயப்படுத்துறது மாதிரி, உண்மையா மத்தவங்கள காயப்படுத்தாம, அது வந்து உண்மை கிடையாது. ஆனா, அவங்க கற்பனையில வந்துட்டு மத்தவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செய்ற மாதிரியோ, இல்ல மன ரீதியா வந்து அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். மத்தவங்கள காயப்படுத்துறது. நெறைய பேர் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை மத்தவங்கள யாராவது துன்புறுத்துற மாதிரி அவங்க மனசுலயே கற்பனை பண்ணி, அதுல வந்து ஒரு சந்தோஷத்த அடைவாங்க. இது வந்து ஒருத்தவங்களோட கற்பனை உலகம் தான். நெறைய பேர் வந்து ஃபேண்டஸியா வந்து நெறைய கனவு காணுவோம். ஆனா, இவங்க கனவு காண்றது பூராவே தப்பா இருக்கும். மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி. இப்போ இவங்களுக்கு வந்து ஒருத்தர ரியல் லைஃப்ல புடிக்கலன்னா, அவங்கள வந்துட்டு எப்படி கொடுமைப்படுத்துற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து கற்பனையா வந்துட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்றது வந்து தப்பு. இது வந்து இப்போ வந்து ரியல் லைஃப்ல அவங்களால யாரையுமே ரிவெஞ்ச் எடுக்க முடியல அப்படின்னா, அவங்களோட கற்பனை உலகத்துல வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி, டார்ச்சர் பண்ற மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு கதை புக்ல படிக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு படத்துல பார்க்குறாங்க, நாவல்ல. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் அவங்க பண்ற மாதிரியும், இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தப்பான விஷயம், கட்டுப்படுத்துற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி, இதெல்லாம் வச்சு அவங்கள வச்சு இமேஜின் பண்ணி இந்த மாதிரி மனசுல வந்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. இது வந்து
கற்பனையில தானே அவங்க பண்றாங்க. இது வந்து அந்த அளவுக்கு மோசமா இல்லன்னு நெனைக்கலாம். ஆனா, இந்த ஃபேண்டசி சாடிசம் வந்து இது அவங்க கற்பனை பண்ணி, பண்ணி இது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு லேட்டரா வந்து அவங்களோட ரியல் பிஹேவியரா, ரியல் லைஃப்லயும் இதே மாதிரி மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய பேரு நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். மிலிட்டரில வந்து ஒர்க் பண்ணிட்டு ரிட்டயர்ட் ஆகி வந்து வயசான ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து இந்த ரோட்ல போற சின்ன பசங்கள கு அ தூக்கிட்டு போய் தப்பா பாலியல் வன்கொடுமை பண்றது. இந்த மாதிரி வந்துட்டு வயசானவங்களா இருக்காங்க. நல்ல வேலை பார்த்தவரு, அந்த இடத்துல வேலை பார்க்கும்போது நல்லா இருந்தாரு. இப்படிப்பட்டவரு, இவரு வந்து இப்படி பண்ணாரா? அப்படின்னு வந்து யோசிக்கிற அளவுக்கு, இந்த மாரி வயசானவங்கலாம் தப்பான இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்துறாங்க. இவங்க முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில வந்துட்டு, ஊர் உலகத்துக்கு நல்லவங்களா இருந்தாலும், இவங்கலாம் வந்து ஃபேண்டசி சாடிசமா இருந்திருக்க நெறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த மாரி கெட்ட எண்ணங்கள் வச்சு மத்தவங்கள தப்பா பயன்படுத்துற மாரி, அடிக்கிற மாரி, டார்ச்சர் பண்ற மாரி, கொலை பண்ற மாரி, இந்த மாரிலாம் கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. கற்பனையிலேயே இமேஜின் வேர்ல்டுலயே வாழ்வாங்க. இது வந்து லேட்டரா அவங்களுக்கு வந்து வயசான காலத்துல அவங்களோட ரியல் பிஹேவியரா மாறி, அந்த மாதிரி வெறித்தனமான கெட்ட செயல்கள் வந்து அவங்க செஞ்சு இந்த மாதிரிலாம் மாட்டியிருக்காங்க. இந்த மாரி செயல்கள் செஞ்சனால அவங்க வந்து ஃபேண்டசி சாடிசம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா, இது தெரியாம இன்னும் நெறைய பேர் இருப்பாங்க. வெளியில தெரியாது. அதனால அதுவும் இந்த காலகட்டத்தில வந்து பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளுக்குமே வந்து இப்ப பாதுகாப்பு கிடையாது. உங்க குழந்தைங்க வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இப்போ இவங்க நல்லா தெரிஞ்சவங்க தானே, வெளிய நல்லா சிரிச்சு பேசுறாங்களே, இந்த பெர்சன் நல்லவங்க, இந்த பையன் நான் காலேஜ் தானே படிக்கிறான், இவங்க ஸ்கூல் தானே படிக்கிறாங்க, எல்லாம் சின்ன பசங்க, இவரு வந்து வயசானவரு, ரொம்ப நல்லவரு, அப்படிலாம் சொல்லி உங்க குழந்தைங்கள யார நம்பியுமே விளையாடுறதுக்கோ, இல்ல வந்துட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வரதுக்கோ, இந்த மாரி யார நம்பியுமே விடாதீங்க. ஏன்னா, யார் உள்ளுக்குள்ள எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இந்த காலகட்டம் அதுவும் ரொம்ப மோசமா இருக்கு. ஒவ்வொரு நாள் நியூஸ்ல பார்க்குறதுக்குமே அவ்ளோ கஷ்டமா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நடக்கிற இந்த வன்முறைகள் எல்லாம் பார்க்கும்போது. அதனால உங்க குழந்தைங்கள பெற்றோர்கள் நீங்க கவனமா பார்த்துக்கணும். இந்த உலகத்துல நடக்கிற மோசமான விஷயங்கள சொல்லிக் குடுத்து தான் வளர்க்கணும். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்ட்டு. இந்த மாதிரி யாராவது உனக்கு டார்ச்சர் பண்றாங்க, துன்புறுத்துறாங்கன்னா, அத வீட்ல வந்து தைரியமா சொல்லணும். இந்த மாதிரி நீங்க தான் அவங்களுக்கு தைரியம் குடுத்து வளர்க்கணும். குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள சொல்லிக் குடுத்து வளர்க்கணும்? எப்படி அவங்களோட பாதுகாப்ப வந்து உறுதிப்படுத்தி வளர்க்கறது? இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல நான் கண்டிப்பா வந்து இதுக்காகவே சர்ச் பண்ணி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நானு ஒரு தனி வீடியோவா அப்லோட் பண்றேன். இப்போ இந்த வீடியோ டாபிக்க வந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இப்ப வந்து இந்த சாடிசம்ல 4 டைப் சாடிசம் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல அடுத்ததா நம்ம பார்க்க போறது டார்க் ட்ரையாட். இது வந்து ஒரு சைக்காலஜி கான்செப்ட். இது என்ன அப்டின்னா, இது வந்து மக்களால சமூகத்துல விரும்பப்படாத ஆளுமை பண்புகள கொண்டு இருக்கிறவங்க. அந்த 3 ஆளுமை பண்புகள் மக்கள் வெறுக்கிறது. அது என்ன பண்புகள் அப்டின்னா, தற்பெருமை, சூழ்ச்சி மனப்பான்மை, மனநோயியல். இது தமிழ்ல என்னன்னா நார்சிசம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தற்பெருமை அதிகமா இருக்கிற பீப்பிள் வந்துட்டு இந்த நார்சிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைக்கோபாத்தி, மேக்கியவெலினிசம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா. சிம்பிளா இது வந்து சொல்லணும்னா, நார்சிஸ்ட் வந்து ஈகோ வந்து ஹர்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அவங்க நம்மளுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. சைக்கோபாத் வந்து எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம அவங்க என்ன தப்பு வேணா பண்ணுவாங்க. சாடிஸ்ட் வந்து ஹர்ட் பண்றதுலயே வந்து ப்ளஷர். அதாவது அவங்க வந்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. இந்த காம்பினேஷன்ஸ் இது வந்து நெறைய காம்பினேஷன்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கிற கேரக்டர்ஸ் இன்னும் நெறைய இருக்குது. காம்பினேஷன் கேரக்டர்ஸ் இருக்கிறது வந்து, அது இன்னும் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டார்க் ட்ரைட் அப்படின்றது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. அது வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு இமேஜ்ல வந்து அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சைடு அதாவது அதாவது இந்த முக்கோணம்ல 3 கோடு இருக்கு இல்லையா? ஒரு சைடு வந்து நார்சிசம், இன்னொரு சைடு வந்து சைக்கோபாத்தி, 3வது வந்து மேக்கியவெலினிசம். இவங்க எல்லாருமே வந்து மக்கள் விரும்பப்படாத குணங்கள் இருக்கிற மனிதர்கள். அதாவது இந்த சாடிஸ்ட் இதெல்லாம் இருக்கிறவங்க. இப்போ இந்த நார்சிசம், சைக்கோபாத்தி, மேக்கியவெலினிசம், இந்த டார்க் ட்ரைட் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி. இப்போ அதோட சேர்ந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த சாடிசம், டார்க் ட்ரைட். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் சாடிஸ்டிக் பிஹேவியர்ஸ் பார்த்தோம். நம்பர் 1 வந்து வெர்பல் சாடிசம், நம்பர் 2 வந்து பிசிக்கல் சாடிசம், நம்பர் 3 வந்து வைகாரியஸ் சாடிசம், நம்பர் 4 வந்து ஃபேண்டசி சாடிசம். டார்க் ட்ரைட்ல வந்து 3 விதமான மக்கள் வெறுக்கிறவங்கள பார்த்தோம். நார்சிஸ்ட், சைக்கோபாத், சாடிஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போறது 4 டைப்ஸ் ஆஃப் சாடிஸ்டிக் பெர்சனாலிட்டீஸ். இதுதான் வந்து பெர்சனாலிட்டீஸ். நம்பர் 1 ஸ்பைன்லெஸ் சாடிஸ்ட். நேரா வந்து இவங்க வரமாட்டாங்க. இவங்க வந்து நம்மளோட வீக்கஸ்ட் பாயிண்ட் இப்ப அவங்க வந்து ஒருத்தவங்க கூட பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வீக்கஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்றது வந்து அந்த நபர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, அவங்களோட வீக்க தான் டார்கெட் பண்ணி, சூஸ் பண்ணி, அவங்க என்ன சொன்னா எப்படி ஹர்ட் ஆவாங்கன்றத தெரிஞ்சு வச்சுட்டு வீக்னஸ தான் அட்டாக் பண்ணுவாங்க.
இவங்களோட பவர் என்ன அப்படின்னா வந்து குரூப் சப்போர்ட், மேனிப்புலேஷன். இது 2 தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு துணை வகை சாடிஸ்ட். ஏன் இதுக்கு வந்து ஸ்பைன்லெஸ் சாடிஸ்ட்ன்னு பேர்னா, முதுகெலும்பற்ற இருக்கிறவங்க அப்படின்னு குறிக்கிறதுக்காக. அதாவது அவங்க வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பின்மை, அவங்க வந்து நெறைய கோழைத்தனம் இருக்கும். இதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக, இப்போ ஒரு குரூப் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப்ல வந்துட்டு இருக்கிறதுலே வீக்கான பெர்சன் யாரு? யார் என்ன சொன்னா ஹர்ட் ஆவாங்கன்றது தெரிஞ்சு வச்சுட்டு, அந்த குரூப்ல ஒரு ஹெட் மாதிரி இவங்க இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லா கோழைத்தனமும் இருக்கும், பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீக்கா இருக்கிற ஒரு பெர்சன வந்துட்டு ஹர்ட் பண்ணி, மத்தவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து சிரிச்சு, சந்தோஷப்பட்டுப்பாங்க. இவங்களுக்கு வந்து எத பார்த்தாலும் பயம் இருக்கும். ஆனா ஒரு குரூப்பா இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே பயம் இல்லாத மாதிரி காமிச்சுப்பாங்க. இப்போ வந்து இவங்கள யாராவது அட்டாக் பண்ண வராங்கன்னா, அந்த குரூப்ப வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அதாவது இந்த குரூப்ல இருக்க மத்த 4 பேர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெர்சன வந்து புல்லி பண்றாங்க வச்சுக்கோங்க. கிண்டல் பண்ணி, கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த கேலி கிண்டல் பண்றவங்க வந்துட்டு எப்பவுமே வந்து அவங்க வருத்தப்பட்டுட்டு, அழுதுட்டு இல்லாம ஏதாவது ஒரு 4 வார்த்தை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா, அந்த குரூப்ல இருக்க மத்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெர்சனையே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஹர்ட் பண்ணி, அதாவது இந்த சேடஸ்ட் பெர்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்கள சுத்தி எப்பவுமே ஒரு 4 பேர் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காகவே. இப்போ வெளியில எங்கேயாவது ஒரு பொதுவான இடத்துக்கு எங்கேயாவது போறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அப்படியே தற்பெருமைய வந்து அப்படியே பாதுகாத்துக்கணும்னு நெனைப்பாங்க. ரொம்ப தைரியமா இருக்க மாரி. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க உள்ளுக்குள்ள தைரியம்ன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது சுத்தமா. அவங்க அப்படி சும்மா நடிப்பாங்க வெளியில. இந்த மாதிரி பெர்சன் வந்து ஸ்கூல், காலேஜ்ல மட்டும் குரூப்பா இருப்பாங்கன்னு நெனைக்காதீங்க. ஈவன் வேலை செய்ற இடத்துல ஆஃபீஸ் இப்போ ஒரு ஆஃபீஸ் போறீங்கன்னா, அங்க கூட இப்படி ஒரு பெர்சன் இருப்பாங்க. அந்த குரூப்க்கே ஒரு ஹெட் மாதிரி. தன்ன ஒரு பெரிய ஆள் மாரி காமிச்சுப்பாங்க. எல்லார்கிட்டயும் அப்படியே நல்லா சிரிச்சு பேசி. ஆனா வீக்கான ஒரு ஆள மட்டும் அட்டாக் பண்ணுவாங்க. இது வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு வந்து ஒரு குரூப்ல வந்து இவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ இவங்க வந்து இவங்கள விட பலமா இருக்கிறவங்கள வந்து கலாய்ச்சா என்ன பண்ணுவாங்க? அவங்க பதிலுக்கு ஏதாவது கலாய்ச்சு இவங்கள நோஸ் கட் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து அந்த மாரி பீப்பிள் எல்லாம் வந்து புல்லி பண்ண மாட்டாங்க. இவங்கள விட கம்மியா, அழுமூஞ்சியா ஏதாவது சொன்னா வருத்தப்பட்டுட்டு, ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எதிர்த்து பேச முடியாம, பயந்து சுபாவமா ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் இவங்க வந்து தேர்ந்தெடுத்து, அவங்கள வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணி, இவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு அப்படியே செக்யூரா, அப்படியே அவங்க ரொம்ப தைரியமா இருக்க மாதிரி வந்துட்டு சந்தோஷப்பட்டுப்பாங்க. அடுத்தது நம்பர் 2 டெரானிக்கல் சாடிஸ்ட். டாமினேஷன் தான் இவங்களோட கோலே. ஃபியர வந்து கிரியேட் பண்ணுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்களோட மைண்ட் செட் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, நான் தான் எல்லாத்துக்கும் மேல, மத்தவங்க எல்லாரும் என் காலுக்கு கீழ. இந்த மாதிரி தான் வந்து அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லப் போறது வந்து இது ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, ஆஃபீஸ் எல்லா இடத்துலயுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஸ்டன்ட்டா வந்து இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபியர் பேஸ்டா வந்து உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சைலன்ட் ட்ரீட்மென்ட் யூஸ் பண்ணுவாங்க. எமோஷனலா உங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. பப்ளிக்ல வந்துட்டு உங்கள வந்து அசிங்கப்படுத்துற மாரி நடந்துப்பாங்க. வீக்கான பீப்பிள தான் மோஸ்ட்டா வந்து இவங்கள வந்து டார்கெட்டா வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. "நீ எதுவுமே இல்ல. நீலாம் ஒரு ஆளே இல்ல." இந்த மாரி நடப்பாங்க. அவங்க கையில பவர் கிடைச்சது அப்டின்னா, அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தயங்கவே மாட்டாங்க உங்கள ஹர்ட் பண்றதுக்கு. இந்த மாதிரி பீப்பிள வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்கன்னா, இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, ரொம்ப போல்டா இருக்காங்க, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா க்ளோஸ் ஆனா தான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு கண்ட்ரோல் தான் வேணும். அவங்க வந்து எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. இவங்களோட ஃபேவரட்டான வெப்பன் என்ன அப்படின்னா, உங்களோட பயம் தான். இந்த பெர்சனாலிட்டி இருக்கிறவங்க வந்து லவ்வ யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து உங்களோட ஃபியர யூஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு பவர வந்து கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. எப்படின்னா, உங்கள பார்த்து கத்துறது. இப்போ உங்களுக்கு என்ன பயமோ அத தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேசுறது பயம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட்டான நேரம் பார்த்து, நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குறது. இப்போ வந்து உங்களுக்கு அவங்களோட ஹெல்ப் தேவை அப்படின்னா வந்துட்டு, உங்கள இக்னோர் பண்ணி உங்கள பயமுறுத்துறது. நீங்க முன்னாடியே கேட்டு வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனா கரெக்ட்டான சமயம் பார்த்து உங்கள கால வாரி விட்டு போறது. இந்த மாரி பீப்பிள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. எமோஷனலா உங்கள பிளாக்மெயில் பண்றது. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீ வந்து ஒரு வேள என் கூட ஃப்ரெண்டா இல்லனா, உனக்கு இந்த விஷயத்தலாம் யாரு ஹெல்ப் பண்ணுவா? ஒரு வேள நான் இந்த ஆஃபீஸ் விட்டு நின்னுட்டேன் அப்டின்னா, உனக்கு இந்த வேலையில யாரு ஹெல்ப் பண்ணுவா? இந்த மாதிரி பயத்த கிரியேட் பண்ணி, உங்கள கண்ட்ரோல்ல வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்க வந்து உங்கள வந்து தனியா பிரைவேட்டா ஹர்ட் பண்றது மட்டும் இவங்களுக்கு வந்து பத்தாது. இவங்க வந்து பப்ளிக்கா நெறைய பேர் இருக்க இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்கள இன்சல்ட் பண்றது. இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி உங்கள வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்டா நடத்துறது. இப்போ வந்து சோஷியல் மீடியால நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறீங்க எதாவதுனா, உங்கள மொக்க பண்ற மாதிரி ஏதாவது பண்றது. இந்த மாரி பண்ணி உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிளஸ் உங்களோட செல்ஃப் வேல்யூவ நீங்களே குறைச்சுக்கிற மாதிரி அத பிரேக் பண்றதுக்காக இப்படி பண்ணுவாங்க.
இவங்களுக்கு பிடிச்ச டார்கெட் எப்படி இருப்பாங்கன்னா, எமோஷனல் பீப்பிள தான் இவங்க சூஸ் பண்ணுவாங்க. கேரிங் பீப்பிள், லாயலா இருக்கிற பீப்பிள தான் தேடி சூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கிற பீப்பிள். இவங்கள சூஸ் பண்ணி ஏன் இவங்களெல்லாம் சூஸ் பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் வந்து அதிகமா வந்து மன்னிச்சு மன்னிச்சு விட்டு, ஓகே நான் உன்ன மன்னிச்சுட்டேன். நான் உன்ன மன்னிச்சுட்டேன்னு அவங்க என்ன பண்ணாலும் மன்னிச்சு மன்னிச்சு விடுவாங்க இல்லையா? அதனால இவங்க வந்து இந்த மாதிரி பீப்பிள தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி பெர்சனோட ட்ரைட்ஸ்ல இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்டின்னா, இந்த டாக்ஸிக் உள்ள கண்ட்ரோல் ஆகி, ஆங்சைட்டி, ஃபியர், செல்ஃப் டவுட், டிப்ரஷன், லோன்லினஸ் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி, அவங்க வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. நான் வந்து யூஸ்லெஸ் அப்டின்னு நெனச்சு அவங்கள அவங்களே செல்ஃப் டவுட் பட்டுப்பாங்க. அடுத்தது நம்பர் 3 என்ஃபோர்சிங் சாடிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரூல்ஸு, அத்தாரிட்டி, டிசிப்ளின், பனிஷ்மென்ட் இத வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. எப்டி அப்டின்னா, அவங்களுக்கு ஆர்டர், கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். சில பேர் இத வந்து யூஸ் பண்ணி மத்தவங்கள மென்டலி பிரஷர் பண்ணுவாங்க. நெறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. டாக்ஸிக்கான டீச்சர்ஸ் இருப்பாங்க. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கணும், படிக்கணும்னு சொல்லி பசங்கள போட்டு அந்த அடி அடிக்கிறது, ரொம்ப டார்ச்சர் பண்றது. அதாவது இந்த நீயா நானா ஷோல கூட ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து நல்ல மார்க் எடுக்கிற பையன கூட அவங்க அம்மா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற மாரிலாம் பார்த்தோம். அடுத்தது இப்ப வேலை செய்ற இடத்துல வந்து அப்யூசிவான ஒரு பாஸ் இருக்கிறது, கண்ட்ரோலிங் பார்ட்னர் இருக்கிறது. இவங்களோட காமன் ட்ரைட்ஸ் என்ன அப்டின்னா, ரூல்ஸ் ஆர் எவ்ரிதிங் மைண்ட் செட். அவங்க வச்சது தான் ரூல்ஸ். அத தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துட்டா கூட ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லாருக்கும் தோணும். இது என்ன அவ்ளோ பெரிய விஷயமா? இதுக்கு போய் ஏன் இந்த மாதிரி பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க அப்டின்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து பயத்து மூலியமா கண்ட்ரோல் பண்றது. இவங்களுக்கு வந்து எம்பத்திலாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. என் வே மட்டும் தான் கரெக்ட் அப்டின்ற ஒரு ஆட்டிட்யூட் அவங்க கிட்ட இருக்கும். பவர் கிடைச்சது அப்டின்னா, டாமினேட் பண்றது மட்டும் தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கும். மத்தவங்க எல்லாரும் ஃபீல் ஆகுறத பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இவங்க பேசுற ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும்னா, "நான் சொன்னா கேளு. நான் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். உனக்கு நீ இத பண்ணலல்ல, நான் சொன்னத கேட்கலல்ல, உனக்கு இந்த பனிஷ்மென்ட் தேவ. உனக்கு பயம் இல்ல அப்படின்னா, நீ வந்து கரெக்ட்டாவே இருக்க மாட்ட. உனக்கு கண்டிப்பா பயம் இருக்கணும். உனக்கு வந்து இதுக்கு இதான் பனிஷ்மென்ட்" அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பனிஷ்மென்ட் குடுக்குறது. நான் ஸ்ட்ரிக்ட்டா இல்லன்னா, நீ ரொம்ப யூஸ்லெஸ். நான் மட்டும் ஸ்ட்ரிக்ட்டா இருந்து இந்த வேலைய உன்ன பண்ண சொல்லலன்னா, இந்த வேலைய நீ டைம்க்கு முடிச்சு குடுத்துருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்ற பாஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்லோவா ஒரு மனுஷங்கள என்ன பண்ணும்னா, கான்ஃபிடென்ட்ட வந்து டெஸ்ட்ராய் பண்ணி, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அடுத்தது நம்பர் 4 எக்ஸ்ப்ளோசிவ் சாடிஸ்ட். இவங்களோட கோவம் வந்து நார்மலா எல்லாரும் கோபப்படுற மாதிரி இருக்காது. ஒரு சின்ன ட்ரிகர் அவங்களுக்கு வந்துச்சுன்னா கூட பயங்கரமா கத்தி அந்த இடத்தையே அலற வைக்கிறது, நெறைய பொருட்கள தூக்கி போட்டு உடைக்கிறது, த்ரெட்டனிங் பண்றது, எமோஷனலி ஹர்ட் பண்றது, ரொம்ப ஸ்கேரியா பயமுறுத்துற மாரி அத தூக்கி அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோவம்லாம் பட்டுட்டு காம் ஆனதுக்கப்புறம் வந்து சாரி சொல்லுவாங்க. ஆனா இது வந்துட்டு நார்மல் கிடையாது. இது திரும்ப 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 வந்து சைக்கிளா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு டைப். இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் சாடிஸ்ட் பெர்சனாலிட்டி வந்துட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இத பத்தின டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்பிள் எப்படி இருப்பாங்க? எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க? அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இத எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சைன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க அவங்கள வந்து கொஞ்சம் கவனிங்க. ரிப்பீட்டடா உங்கள ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்காக எந்த வருத்தமும் அவங்க படல. அவங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டுமே இல்ல. உங்க வீக்னஸ வந்து அடிக்கடி யூஸ் பண்றாங்க. நீங்க வந்து எத அவங்க கிட்ட வந்து இது என்னோட வீக்னஸ் அப்படின்னு ஷேர் பண்ணாலோ, இல்ல வந்து லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இதுதான் உங்களோட வீக்னஸ் அப்படின்னு அவங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா? உங்க வீக்னஸ் எதுவோ அத தான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனிச்சு பாருங்க. உங்க பெயின பார்த்து அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க? நீங்க கஷ்டப்படும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்க? சிரிக்கிறாங்களா? இல்ல நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்க. உங்களோட சந்தோஷத்த பார்த்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கும்போது, ஒரு நல்ல பார்ட்னர் அப்படின்னா, அவங்களும் சந்தோஷப்படணும் இல்லையா? அதுக்கு பதிலா அவங்க வந்து கோவப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த இடத்துலயும் கொஞ்சம் வந்து நல்ல கவனமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தடவ நடக்கிறதில்ல. ரிப்பீட்டடா உங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரிப்பீட்டடா நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாரி, டிப்ரஷனா இருக்க மாதிரி இத வந்து அடிக்கடி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்லயோ, ஃப்ரெண்ட்ஷிப்லயோ, இல்ல ஸ்கூல்ல டீச்சரோ, பேரண்ட்ஸோ இந்த மாதிரி பாஸோ அது வந்து உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட பிஹேவியர் வச்சு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ சாடிஸ்டிக் பெர்சன் வந்து சேஞ்ச் ஆகுறதெல்லாம் ரொம்ப ரேர். நீங்க என்ன பண்ணணும் உங்கள காப்பாத்திக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீங்க வந்து பவுண்டரி செட் பண்ணணும். இப்போ உங்களோட பவுண்டரீஸ் அவங்க தாண்டி உங்கள ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, நீங்க தான் அவங்களோட கேரக்டர் பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அவங்களோட பிஹேவியர உங்கள ஹர்ட் பண்றது தான் இருக்கும். நீங்க வந்து ஹர்ட் ஆகக்கூடாது. உங்க பவுண்டரீஸ தாண்டி அவங்க வராங்கன்னும்போது, நீங்க ஒண்ணு சைலன்ட் ஆயிடலாம். இல்ல அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். அதாவது உங்கள திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹர்ட் பண்றது மட்டும் தான் அவங்களோட நோக்கம்.
அவங்க முன்னாடி நீங்க ஹர்ட் ஆன மாதிரி, இதுக்கு முன்னாடி காமிச்சு அழுது, இந்த மாதிரிலாம் நெறைய நடந்திருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கணும். எமோஷனலா அட்டாச்மெண்ட்ட வந்து நீங்க ரெட்யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க வந்து எமோஷனலா அவங்க கிட்ட அட்டாச்மெண்ட்ல இருக்கனால தான், அவங்க உங்கள எப்படி வேணாலும் ஹர்ட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணாலும் இந்த பெர்சன் வந்து நம்மள விட்டு போமாட்டாங்கன்னு உங்க கேரக்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இந்த அட்டாச்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அவங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருப்பீங்க, பாசம் வச்சிருப்பீங்க. அவங்க உங்கள எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலுமே, அவங்களோட ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன் வந்து உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. பட் இப்போ வந்து நீங்க டாக்ஸிக் பேட்டர்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து சைக்கிளா உங்க லைஃப்ல வந்து ரிப்பீட்டடா நடக்குது. இதே வந்து இதுக்கப்புறம் நடக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட புரொடெக்ட் பண்ணணும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பெர்சன விட உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் போற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா, அவங்க மட்டும் தான் சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்களா? நீங்க சைலன்ட்டா இருங்க. அவங்க வந்து சாரி கேட்கிற வரைக்கும். உங்கள ஹர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டும் இருக்காது. பட் நீங்க வந்து அவங்கள கண்டுக்காம, அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணாம, அவங்களுக்கு வந்து பதில் சொல்லாம, நீங்க சைலன்ட்டா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்னடா இந்த பெர்சன் நம்மள விட்டு போயிடுவாங்களோ! நம்மளோட கண்ட்ரோல் நம்ம கைய விட்டு போயிடுமோ! அப்டின்ற பயம் அவங்களுக்கு வரும். கண்ட்ரோல் நம்ம கைய விட்டு போயிடுமோன்ற பயத்துல அவங்களே வந்து உங்ககிட்ட அ பேசுறதுக்கோ, உங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணலனாலும், அவங்களே வந்து சாரி அப்டின்னாவது கேட்கறதுக்கு வருவாங்க. ஓகே. இப்ப வந்து தெரிஞ்சிருச்சுன்னா, இப்படிலாம் நீங்க வந்துட்டு உங்கள வந்து புரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பவுண்டரி செட் பண்றது, டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது, எமோஷனலா அட்டாச்மெண்ட்ட வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட புரொடெக்ட் பண்றது இது மூலியமா. ஆனா, இந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கஷ்டத்துல சந்தோஷப்படுற பெர்சன் உங்க வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. இத வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கோம். நாங்க மேரேஜ் ஆயிடுச்சு. வேற வழியே இல்லன்றவங்களுக்கு பவுண்டரி செட் பண்ணி அதிலேயே தான் இருந்தாகணும். வேற வழி இல்ல. பட் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கீங்கன்னா, அதுலருந்து வெளிய வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். இந்த வீடியோ இவ்ளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். யாராவது உங்கள வந்து ஹர்ட் பண்றாங்க, உங்கள வந்து அழ வச்சு அதுலருந்து சந்தோஷப்படுறாங்க, உங்க வீக்னஸ யூஸ் பண்ணி உங்கள ஹர்ட் பண்றாங்கன்னும்போது, அது லவ் கிடையாது. அது கேரும் கிடையாது. நீங்க நெறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, அவங்க கேரக்டரே இப்படிதான். அவங்க வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க. என் மேல வச்சிருக்க அன்புனால அவங்க மாறிடுவாங்க. என்னால தான் அவங்க வந்து கோவமா இருக்காங்க. நான் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ணேன்னா, இது சரியாகிடும் அப்படின்னு உங்கள நீங்களே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, உங்கள உண்மையா நேசிக்கிறவங்க, உங்களோட வீக்னஸ வச்சு உங்கள காயப்படுத்த மாட்டாங்க. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல ரெஸ்பெக்ட் இருக்கும், கேர் இருக்கும். நீங்க சேஃபா ஃபீல் பண்ண முடியும். ஆனா ஒரு சாடிஸ்ட் ரிலேஷன்ஷிப்போ, இல்ல ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லயோ உங்களுக்கு பயம் அதிகமா இருக்கும், உங்களுக்கு வலி, காயம் அதிகமா இருக்கும். கன்ஃப்யூஷன்லயே எப்பவுமே இருப்பீங்க. நீங்க டெய்லி நான் சரியா இருக்கனா? நான் தப்பா இருக்கனா? அப்படின்னு செல்ஃப் டவுட் பட்டுட்டே இருப்பீங்க. அவங்களோட வார்த்தைய கேட்டு உங்க வேல்யூவ வந்து நீங்களே குறைச்சுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது கூட ஒரு சிக்னல். நீங்க தப்பான ஒரு பெர்சன் கிட்ட வந்து மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு. நீங்க ஒரு டாக்ஸிக் சாடிஸ்ட்ட கூட வந்து இழக்கலாம். உங்க லைஃப்ல நீங்க லூஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம், அது உங்களுடைய பீஸ. ஒரு நாள் நீங்க பவுண்டரி செட் பண்ணி, ஸ்ட்ராங் ஆகி, உங்கள ஹர்ட் பண்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு புரியும். நிம்மதி அப்படின்னா என்னன்னு. நீங்க வந்து இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லவ் உங்கள ஹீல் பண்ணணும், ஹர்ட் பண்ணக்கூடாது. உங்கள மதிக்காத ஒரு இடத்துல நீங்க ஸ்டே பண்றது சாக்ரிஃபைஸ் கிடையாது. அது செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். உங்கள நீங்களே அழிச்சுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த சாடிஸ்டிக், டாக்ஸிக்னால பாதிக்கப்பட்ட ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. பவுண்டரி செட் பண்ணுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி உங்கள நீங்க வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு மைண்ட்ல ஹீல் ஆக ட்ரை பண்ணுங்க. இதுலருந்து வெளிய வர்றது தான் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். உங்களால அதுலருந்து வெளியவே வர முடியல அப்படின்னா, ஒரு நல்ல ப்ரொஃபஷன் கிட்ட நீங்க செஷன் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்யூஷன் குடுப்பாங்க. இந்த சாடிஸ்டிக் பெர்சனாலிட்டி பத்தி இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆல்ரெடி இந்த வீடியோ 29 நிமிஷம் கிட்ட வந்து பெருசா போயிடுச்சு. அதனால இந்த ஒரே வீடியோல வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியல. பார்ட் 2 வீடியோல இன்னும் சொல்லாத விஷயங்கள் நெறைய வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ஏதோ ஒரு பெர்சனோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த சிச்சுவேஷன்ல யாராவது மாட்டிட்டு இருக்காங்க, யாராவது இந்த மாதிரி விஷயங்கள வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரியான நெறைய டீப்பான விஷயங்கள வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க போறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட் 2 வீடியோல சந்திக்கலாம். நன்றி.